வணக்கம். நமச்சிவாய வாழ்க. சன் நட்சத்திர உயர்கணித சாரஜோதிடத்தின் மூலமாக இன்று நாம் எதை பற்றி பேசணும்னு பார்த்தீங்களா, நிறைய பேர் என்கிட்ட தொடர்பு கொண்டு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்களா, ஒரு ஜாதகத்தை விளக்கமாக, ஜாதகத்தை குறிகாட்டிகள் மூலம் விளக்கமாக என்கிட்ட சொல்லுங்கள், பேசுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னதுனால, அதனால் இன்றைக்கி ஒரு ஜாதகத்தை உங்கள் முன் பாவ குறிகாட்டிகள் மூலமாக உங்களுக்கு நான் விளக்க இருக்கின்றேன். அது பொதுவாக அந்த ஜாதகத்தை ஒரு நிமிஷம் ஒத்து பாருங்கள். அதாவது 1ஆம் பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது உபநட்சத்திரபதியாக வருதுங்க. அது நின்ற நட்சத்திரம் சந்திரன் ப்ளஸ் சந்திரன் 1, 4, 8, 10, 12 ஆகிய பாவங்களை தொடர்பு கொள்ளுது. 2ஆம் பாவம் அப்படின்னு எடுத்துட்டிங்களா, சனி 2, 6, 10, 7, 11 எஃபெக்ட்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைனல் 2, 4, 6, 10 ஆகிய பாவங்களை தொடர்பு கொள்ளுது. ஒரு ஜாதகத்தை எடுக்கும் பொழுது முதல்ல இந்த 2 பாவத்தை வைத்து நம்மளுடைய வாழ்க்கை பற்றி 75% நிர்ணயம் பண்ணிடலாம். ஒன்று. அதே மாதிரி 7ஆம் பாவம் நல்லா இருக்குதான்னு இப்போ நம்ம பார்க்குற ஜாதகம் திருமண வாழ்க்கை அப்படின்னு தான். கிட்டத்தட்ட இவருக்கு வயசு 32 ஆகுது, 32 வருஷம் ஆகுதுங்க. ஆனால் 27ஆம் ஆண்டுலேருந்து பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலமாக பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. இப்போ பொண்ணு அமையல. அப்புறம் கடைசியாக இப்போ என்கிட்ட வந்தாங்க. இதற்கு எந்த காலகட்டத்தில் திருமணம் அமையும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இதை உங்களுக்கு அதாவது விளக்கி சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இன்றைக்கி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1ஆம் பாவம் 2ஆம் பாவத்தையும் கூர்ந்து கவனிங்க. அதுக்கு அடுத்தபடியாக 7ஆம் பாவத்தையும் நீங்கள் கூர்ந்து கவனிக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா நம்ம எடுக்கிறது பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை பற்றி. அப்போ முதல்ல வயதை, எப்பயுமே ஒரு ஜாதகத்தை எடுக்கணும்னா வயதை கணக்கு பண்ணணும், ஆனா பெண்ணா அப்படிங்கிறத தீர்மானிக்கணும். அடுத்தது நடக்கக்கூடிய திசா புத்தி தான் அந்த பலனை நிர்ணயம் செய்யும். திசா புத்தி தான் பலனை நிர்ணயம் செய்யும். அப்போது இவருக்கு இப்போ என்ன திசை போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்களா, சந்திர திசை சூரிய புத்தி போயிட்டுருக்குது. சந்திர திசை சூரிய புத்தி. அப்போ சந்திரன் என்ற குறிகாட்டிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 8, 12 ஆகிய பாவங்களை ஆப்ரேட் பண்ணுதுங்க. அப்போது இவருக்கு லக்கணத்தில் 7ஆம் பாவம் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் உபநட்சத்திராதி 7, 11 ஆகிய பாவங்களை தொடர்பு கொண்டாலும் கூட அது நின்ற உபநட்சத்திரம் 10ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுங்க. செவ்வாய் நின்ற அதாவது அவன் நின்ற உபநட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 4, 8, 12. அப்போ தொடர்பு அப்படின்னு பார்க்கும்போது 4, 8, 10, 12 ஆகிய பாவங்களை தொடர்பு கொள்ளுது. அப்போ திருமணம் ஆகுமா? ஆகிறதுண்டான வாய்ப்பு கம்மி. ஒருவேளை நடக்கக்கூடிய அந்தரம் சூட்சமத்தில் நம்ம திருமணம் செய்தாலும் கூட திருமண வாழ்க்கை சரியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணத்தில் கண்டிப்பாக அந்த டைவர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் இதில் டைவர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் கீழே 8ஆம் பாவத்தையும் கொஞ்சம் பாருங்கள், அதே தொடர்பில் தான் போயிட்டுருக்குது. அப்போ ஏதோ ஒரு வகையில் திருமணமாகி சில நாட்களேயே இதை ஏன் மனம் சார்ந்த, அதாவது சந்திரன் மனதுக்கு காரகன் அப்படிங்கிறனால ஒருவருடைய மனம் ஒரு சிலருக்கு ஒத்து போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி இப்போ திருமணம் அப்படிங்குள்ள சுக்கிரன் நல்லா இருக்குதான்னு ஆண் ஜாதகத்தில் நம்ம பார்க்குறோம். சுக்கிரன் பார்த்திங்களா, இவருக்கு 7, 11 ஆகிய பாவங்களை ஆப்ரேட் பண்ணாலும் கூட அது நின்ற நட்சத்திரம் 10, 4, 8, 12 ஆகிய பாவங்களை தொடர்பு கொள்ளுது. பொதுவாக இந்த 10ஆம் பாவம் தொடர்பு கொண்டாவே ஏதாவது ஒரு வகையில் கௌரவத்தை கொடுத்தாலும் கூட உறவை துண்டிக்கப்படும் அப்படின்னு ஒரு கணக்குங்க. அப்புறம் 2வது அப்படின்னு எடுத்துட்டிங்களா, இந்த சுக்கிரன் நட்சத்திரம் 10ஆம் பாவம், செவ்வாய் 10ஆம் பாவத்தை ஆப்ரேட் பண்ணுதுங்க. அப்புறம் சந்திரனே உபநட்சத்திராதிபதியாக வருது. சந்திரன் மட்டும் எந்த ஜாதகத்துக்குமே கெட்டு போச்சுன்னு வச்சிங்களேன், அதாவது மாதத்தில் கண்டிப்பாக ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக கொடுத்துரும். அது நல்லா இருந்தாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கை கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தாலும் கூட மாதத்தில் கண்டிப்பாக 3 நாட்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கும். அதாவது சந்திரன் கெட்டு போயிருந்தார். அப்போ இந்த தம்பிக்கு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையுமா அப்படிங்கிற மட்டும் கேள்விக்கு வரும்பொழுது, இப்போ நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்க்கக்குள்ள கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய, அதாவது சந்திர திசை முடிகிற வரைக்குமே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இல்லை. இப்போ நம்ம அவங்ககிட்ட சொல்லும் பொழுது அவங்க கொஞ்சம் மனசு உடஞ்சிருவாங்க இல்லையா. எப்பயுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, பக்திக்கு மிஞ்சிய பரிகாரம் இல்லை. அதாவது இப்போ இவங்க கேட்டாங்க, எங்க சாமி ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணால் திருமணம் நடக்குமா, நாங்களும் வெளியிலலாம் பரிகாரம் பண்ணியிருக்கோம், நீங்கள் ஏதாவது உங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் பரிகாரம் பண்ணுறோம் அப்படின்னாங்க. அப்புறம் நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, முதல் உங்களுடைய கேள்வியே தப்பு.
பக்திக்கு மிஞ்சிய பரிகாரம் என்பது கிடையாது. ஃபர்ஸ்ட் அத புரிஞ்சுங்க. கடவுளால் கொடுக்க முடியாததை வேறு யாராலும் கொடுக்க முடியாது என்பதை நீங்க தெளிவா புரிஞ்சுங்கன்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் வந்து இதுக்கு தகுந்த கோயில் எது அப்படிங்கிற விஷயத்த அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பா திருமணம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நாம்ப சொல்லியிருக்கோம். அதுக்குண்டான காலகட்டம் அதாவது அ இப்போ வந்து 7வது மாசம் போயிட்டுருக்கு. அதாவது 10வது மாசத்துலேருந்து தை மாசம் அப்படின்னு சொல்லியிருக்குன்னு வச்சுங்களேன். அந்த தை மாசத்துல கண்டிப்பா திருமணம் நடக்கும். ஆனா, திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கிறதுக்கு, திருமணம் ஆன பின்னால நான் ஒரு சில கோயில் சொல்லியிருக்கேங்க. அதாவது குறிப்பாக திருச்செந்தூர் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் ஒண்ணுங்க. அப்புறம் அ உத்தம சோழபுரம், கரம்புரிநாதன் இந்த 2 கோயிலுக்கும் கண்டிப்பா போயிட்டு வந்தீங்களா, உங்களுடைய பிரச்சனை தீரும். அதாவது திருமணத்துக்கு பிறகு. திருமணம் ஆவறதுக்கு முன்னே நீங்க வந்து சிவன் கோயில், அதாவது திங்கட்கிழமை காலையில 6 டூ 7 அந்த காலகட்டங்கள்ல ஏன்னா சந்திரன் இருக்கிறதுனால, திங்கட்கிழமை 6 டூ 7 சந்திர ஓரையில சிவனுக்கு தீபம் போட்டு வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இதை ஏன் சொன்னேன்னா, பக்தி என்பது அவிங்க முழு மனதோடு செயல்படுத்தும்போது அந்த காரியம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அவிங்க பரிகாரம் பண்ணா பரவாயில்லன்னு நெனைச்சாங்களா, நாம தெய்வத்த போய் கும்பிட்டாலும் அந்த காரியம் சக்சஸ் ஆவறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா இல்ல. அதனால அவங்ககிட்ட நான் தெளிவா சொன்னது என்ன அப்படின்னு கேட்டீங்களாக்க, நீங்க முழு மனதோட தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால அவிங்க நம்பிக்கையோட போயிருக்கிறாங்க. அதனால இது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தினுடைய அமைப்பு எந்த பாவம் எதை குறிகாட்டுதோ, அத ஃபர்ஸ்ட்டு அதுதான் நடக்கும். அதேமாரி லக்ன பாவமே இவருக்கு கெட்டு போயிருக்குது. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி பாருங்க. நல்லா கூர்ந்து கவனிங்க. இவருடைய லக்ன பாவமே கெட்டு போயிருக்கிறதுனால, இவருடைய வாழ்க்கை சில விஷயங்கள்ல கெட்டு தான் போகும். அதாவது பாசங்கிற விஷயத்துல சிறப்பு இருக்காது. பணம், பொருளாதாரங்கிற விஷயத்துல கண்டிப்பா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, அவங்களுக்கு உண்டான கோயிலையும் அதுக்குண்டான வழிகாட்டுதலையும் சொல்லி அவங்கள நான் அனுப்பி வச்சிருக்கிறேன். நமச்சிவாய வாழ்க. அடுத்த எபிசோட்ல உங்கள சந்திக்கலாம்.